2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நடந்த தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் திமுக வந்து ஆட்சி செஞ்சிருக்கு, அரசியல் செஞ்சிருக்கு. ஒரு 50 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அதிமுக அரசியல் செஞ்சிருக்கு. இந்த இரண்டு கட்சிகளுக்குமே போட்டி தான் 50 ஆண்டுகளாக இருக்கு. ஒன்று ஏடிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கும், திமுக எதிர்கட்சியாக இருக்கும், இல்லை திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும், அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும். இதுதான் அரசியல் நடந்தது. ஆனால் இந்த 2026 தேர்தல் மட்டும் வேற மாதிரி இருக்கிறது. என்ன மாதிரி இருக்குன்னா, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டி இருக்குது. அந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி வந்ததுக்கு காரணம் இரண்டு ஆளுமைகள். ஒன்று கலைஞர் கருணாநிதி அவர்கள், இன்னொன்று ஜெயலலிதா, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர். அப்போ ரெண்டு கரஸ்மாட்டிக் லீடர், ரெண்டு பேருமே ரொம்ப ஹெவியான தலைவர்கள். அப்போ இடையில வேற தலைவர்கள் உள்ள நுழைய முடியல. விஜயகாந்த் அவர்கள் வந்தார், தனியாக நின்று குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பெற்றார். அதன் பிறகு மக்கள் நல கூட்டணி என்று போய் அது தவறான கூட்டணி வைத்து வீழ்ச்சி அடைந்தார். அதன் பிறகு அதிமுக உடன் இணைந்து திமுகவை வீழ்த்தி எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தார். அன்னைக்கு அவர் அந்த இதை உடைச்சார். அதிமுக ஆளுங்கட்சினா திமுக தான் எதிர்கட்சிங்கிறத உடைச்சாரு விஜயகாந்த். அவர் அன்னைக்கு மட்டும் பொறுமையாக இருந்திருந்தார் சட்டமன்றத்தில், அடுத்து சிஎம் ஆயிருக்கலாம். ஜெயலலிதா அம்மா வந்து எதிர்த்து பேசாம அது கொஞ்சம் பொறுமையாக கையாண்டு இருந்தாருன்னா சிஎம் ஆயிருக்கலாம். அதோட அவர் உடல் நலத்தையும் குறைஞ்சி அதை கவனிச்சிருந்தாருன்னா அது கண்டிப்பாக ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு நடந்த தேர்தலில் அவர் சிஎம் ஆயிருப்பார். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அவர் உடல்நலம் கொண்டிட்டார். ஸோ அதை உடைச்சவர் எதிர்கட்சி தலைவருங்கிற அந்த அந்தஸ்தை திமுக வந்து வீழ்த்தினவர் விஜயகாந்த். அந்த பெருமை அவருக்கு உண்டு. இப்போ என்னன்னா, ஜெயலலிதா அம்மா இல்லை, கலைஞரும் இல்லை, ஸ்டாலின் ஐயா தான் இருக்கிறார். அவர் எப்படி வெற்றி பெற்றார் 2021 சட்டமன்ற தேர்தல்னா, அதிமுக பிரிஞ்சு கிடந்தது. அதிமுக ஒன்று சேர்ந்திருந்தா திமுக ஆட்சிக்கு வந்திருக்காரு. டிடிவி தினகரன் அவர்களே 45 தொகுதியில அதிமுக தோக்கடிச்சிருக்காரு. டிடிவி தினகரனை அதிமுகவோட சேர்த்திருந்தா அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கும். அதிமுகவோட பிளவு தான் திமுக வெற்றிக்கு காரணமா இருந்தது. கலைஞர் அளவுக்கு வெளிவான ஒரு கரிஸ்மாட்டிக் தலைவர் இல்லை ஐயா ஸ்டாலின். அவர் வேற, அவருடைய பேச்சுக்கள் ரசிக்கிறதுக்குன்னே மக்கள் வருவாங்க, அது வேற. பட் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அதிமுகவுடைய பிளவு. ஸோ அதனால வெற்றி பெற்றார். 2024 பாராளுமன்ற தேர்தலையும் எப்படி வெற்றி பெற்றார்னா, அதிமுக பிளவு தான் காரணம் திமுக வெற்றி பெறதுக்கு. ஸோ அதிமுக பிளவு திமுக எளிதாக வெற்றி பெற்று விட்டது. அப்போ 2026 அதிமுக பிளவுல தான் இருக்கு. கட்சியை ஒன்று சேர்க்கணும்னு சொல்றாங்க. எடப்பாடி ஒத்துக்க மாட்டேங்காரு. அதனால ஒன்று சேர்க்காம கண்டிப்பா திமுகவை வீழ்த்த முடியாது. என்ன கூட்டணி சேர்ந்தாலும் சரி திமுகவை அதிமுகவை வீழ்த்த முடியாது. இது அப்படி போச்சு. அந்த அதிமுக இப்படி போச்சு. இப்போ விஜய் அவர் வந்திருக்காரு. இப்ப விஜய் அவர்கள் வந்ததுனாலதான் எல்லா கட்சிகளுக்குமே பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரிஜினல் மக்கள் செல்வாக்கோட உள்ள வராரு. அதாவது மக்கள் வந்து ஒரு மாற்று வேணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் இருக்காங்க. அப்போ விஜய் போன்ற ஒரு கரிஸ்மாட்டிக் தலைவர், கரிஸ்மாட்டிக் ஒரு ஹீரோ, அவர் வருகிற போது மக்கள் ஆதரவு அவருக்கு வருகிறது. மக்கள் ஆதரவு விஜய்க்கு வருகிற போது திமுகவுடைய வாக்கு வங்கி குறைய போகுது, அதிமுக வாக்கு வங்கி குறைய போகுது, நாம் தமிழர் வாக்கு வங்கி குறைய போகுது. இப்படி பிஜேபி தெரியல, அது நம்ம தெரியாம சொல்லக்கூடாது, அது வேற. அது எவ்வளவு வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்கு. இப்ப அண்ணாமலை இருக்கிறதுனால வாக்கு வங்கி நல்லா இருந்தது. இப்ப நயனா நாகேந்திரன் அவர் வந்ததுனால என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியல. அந்த கொஞ்சம் முன்னாடி இருந்த அண்ணாமலை இருக்கும்போது இருந்த பிஜேபியோட செல்வாக்கு இப்ப இல்லை நயனா நாகேந்திரன் வந்த பிறகு. அதனால அந்த லிஸ்ட்ல நான் சேர்க்க விரும்பல. இப்ப இந்த 3 கட்சியோட வாக்கு வங்கியுமே விஜய்க்கு வருகிறது. இப்ப இது என்ன மாதிரியான களத்தை 2024 உருவாக்கும் அப்படின்னா, ரொம்ப டைட்டான ஒரு இக்கட்டான ஒரு தேர்தலா இருக்கும். ரொம்ப இக்கட்டான ஒரு தேர்தல் மீன்ஸ் என்ன சொல்றதுன்னா, திமுக தலைமையில ஒரு கூட்டணி, விஜய் தலைமையில ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில், அதாவது எடப்பாடி அதிமுக அவர் தலைமையில ஒரு கூட்டணி, இப்படி இருக்கு. இதுக்கு இடையில
சசிகலா அம்மையார், ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்றவர்கள் இருக்கிறாங்க. இவங்க தனி அணி அமைக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல மக்கள் ஆதரவு மனப்பூர்வமா யாருக்கு இருக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, எப்பவுமே ஒரு 5 வருஷம் ஆண்ட கட்சிக்கு எதிர்ப்பு இயல்பாகவே இருக்கும் மக்கள் மத்தியில். ஸோ டிஎம்கே அந்த மாதிரி 5 வருஷம் ஆண்டுச்சு. இப்போ விஜய் அவர்கள் வந்ததுனால திமுக மீது நிறைய குற்றச்சாட்டுகளை பளிச்சுன்னு பேசினார் அந்த மாவட்ட வாரியா கூட்டத்துக்கு போகும்போதெல்லாம். ஸோ அதனால மக்கள் விஜய் அவருடைய பேச்சை நம்புறாங்க. அப்படிங்கும்போது விஜய் அவர்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறது முன்னாடியே தெரியுது. கண்டிப்பாக அது அவர் சொன்ன மாதிரி விஜய் கூட அடிக்கடி சொல்கிறார் இல்லையா, போட்டியே டிவிக்கே டிஎம்கே தான் அப்படின்னு, அப்படிங்கிறது தான் தெரியுது இப்போதைக்கு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 27% வாக்கு வங்கி என்னோட கணிப்பு இப்படி விஜய்க்கு இப்போ வந்துருச்சு. 27% வந்துருச்சு. திமுகவுக்கு ஈக்குவலான வாக்கு வங்கி தான் அது. இன்னும் கூட்டணி மட்டும் அவர் கரெக்டாக சேர்த்துட்டா. நான் போன வீடியோவோட நான் போட்டிருந்தேன் என்ன மாதிரி கூட்டணி சேர்த்தா அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதோட இன்னும் சில கட்சிகள் வந்துச்சுன்னா வெற்றி பெற வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா திமுகவுக்கு ஈக்குவல் ஆயிடுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தேர்தல் கண்டிப்பாக அது திமுகவுக்கும் தாவகேக்கும் தான் போட்டியாக இருக்குது. அதிமுக 3வது இடம் தான் போகும். ஒன்று சேரலைன்னா, ஒன்று சேராமல் நின்னாங்கன்னா 3வது இடத்துக்கு போகும். 3வது இடத்துக்கு போனது மட்டும் இல்லாமல் பல தேர்தல்களில் டெபாசிட் இழக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா குறிப்பாக தென் மாவட்டங்களில் எடப்பாடிக்கு எதிராக முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் அப்படியே, ஏன்னா அந்த சமூகம் இன்னும் எதிர்ப்பாக இருக்கு. தேவர் சமுதாயத்துடைய வாக்கு தான் அதிமுகவுடைய பெரும்பான்மை வாக்கு. அந்த வாக்கு அவர் இழந்துட்டார். இப்போவும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோக்கடிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு முக்குளத்தூர் ஓட்டு போட தயாராக இருக்காங்க. 2024 பிஜேபிக்கு ஓபிஎஸ் டிடிவி மூலமா ஓட்டு மாறின மாதிரி இந்த தேர்தலில் எடப்பாடியை வீழ்த்தணும் அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அது அதிமுக கட்சி ஓட்டு. அப்போ யாரு அப்படின்னா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா டிடிவியே சேர்க்கணும். டிடிவி தினகரனை சேர்த்துட்டாலே முக்குளத்தூர் தேவர் வாக்க வாங்கிடலாம். அப்படிப்பட்ட கூட்டணி தான் உருவாகிற மாதிரி இருக்கு இந்த சூழல். அப்போ அந்த எடப்பாடியை பழனிசாமி அவர்களை பழிவாங்க இந்த டைம் முக்குளத்தூர் தேவர்கள் கண்டிப்பா அது விஜய் கிட்ட ஓட்டு போடுவாங்க. அது காரணம், அதாவது டிடிவி ஓபிஎஸ் போன்ற கூட்டணியை சேர்த்தா ஓபிஎஸ் வர்றாரோ இல்லை வேற பக்கம் போறாரோ தெரியாது, டிடிவியை சேர்த்தாலே போதும். டிடிவி பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்பு 2 பிரிவா இருக்கு, அப்பா மகன் சொல்லி அன்புமணி ராமதாஸ் வர வாய்ப்பு இருக்கு. இப்படி சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இதுல காங்கிரஸ் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க திமுக விலக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்படி காங்கிரஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் 100% விஜய் வெற்றி பெற வாய்ப்பு. காங்கிரஸ், விஜய், டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் இப்படி ஒரு டீம் அமைச்சா அப்படித்தான் டிஎம்கே காலியாகும். ஸோ இந்த மாதிரி சூழல்ல 2024 தேர்தல் கலருக்கும். இப்படி டைட்டா டிஎம்கே டிவிகே இப்படிப்பட்ட போட்டியில ஃபர்ஸ்ட் இடத்துக்கு திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி. அதுல மாற்று கருத்துல 100% உண்மை. இப்போ உள்ள கணிப்புப்படி 3வது இடம் அதிமுக வரும். சீமான் 8% வாங்க வாய்ப்பில்லை இந்த தேர்தலில். 4வது இடத்துக்கு வருவார். 8% வாங்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு டோட்டலா ஒரு 3%, 2% இப்படித்தான் வாங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீமானுக்கு விழுந்த வாக்குகள் பொதுவான வாக்குகள், குறிப்பா விஜய் ரசிகர் வாக்கு நிறைய விழுந்தது. ஏன் விழுந்ததுன்னா, அவர் தம்பி அரசியலுக்கு வருவார்னு சொல்லி விஜய்க்கு சாதகமாக பேச சரி நமக்கு ஒரு ஆதரவா ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுறாரு சொல்லி நம்ம தலைவருக்கு ஆதரவா பேசுறான்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்க. விஜய் என்னைக்கு எதிர்த்து பேசினாரோ நாம் தமிழர்கள் கட்சியில் இருந்த ஓட்டு போட்ட மக்கள் அந்த தாவக தொண்டர்களும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த வாக்கு குறையுது. அங்க குறையிற வாக்கு அப்படியே டிவிகேக்கு கூடும்போது சீமான 2% வாக்கு தான் வாங்குவார். 4வது இடத்துக்கு தள்ளப்படுவார். அப்போ 4 அணி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் போன்றவர்கள் சேர்ந்து வேறு ஒரு அணி அமைச்சால் 5 அணி ஆயிரும். அப்படி 5 அணி ஆனா திமுகவுக்கு யோகம், டிவிகேக்கு யோகம். எனக்கு தெரிஞ்சு டிவிகேக்கு தான் யோகம். திமுக கூட அந்த திமுக ஓட்டு தான் விழுகும். பொதுஜன ஓட்டு விழ வாய்ப்பு இல்லை.
திமுகவுக்கு தாவேக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் அதிமுக அல்லற சல்லடையாரு. இந்த தேர்தலில் அதிமுக அல்லற சல்லடையாரு. அல்லற சல்லர்னா நிறைய தொகுதியில் டெபாசிட்டி இழக்கும். நீங்கள் வேணா எழுதி வச்சு பாருங்க. நான் 2024 தேர்தலே சொன்னேன், 12 தொகுதியில் அது வீணா போகும் அப்படின்னு சொல்லி. அந்த ரெக்கார்ட் இன்னும் பதிவு இருக்கு, அந்த வீடியோ. உண்மைதான், டெபாசிட்டி பல தொகுதியில் போகும்னு சொன்னேன் 2024 தேர்தலில் அதிமுகவுக்கு. அதே தான் நடந்தது. இப்போ எழுதி வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட சூழலில் தான் அதிமுக இருக்கு. அவங்க அந்த தலைவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, மனப்பால் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க கற்பனையில். நமக்கு அப்படியே வாக்கு வங்கி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு. அதெல்லாம் கிடையாது. தொண்டர்களும் அதிமுக விட்டு வெளியேறிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறதுனால 2026 தேர்தல் களம் படு உக்குரமாக இருக்கும், கடுமையான போட்டியாக இருக்கும். திமுகவுக்கும் டிவிகேக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு யாருங்கிறது, இதில் ஃபர்ஸ்ட் யாரு ரெண்டாவது யாருங்கிறது இதில் முடிவாயிடும். ஒன்று விஜய் முதலமைச்சர், ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர், இல்லை ஸ்டாலின் முதலமைச்சர், விஜய் எதிர்கட்சி தலைவர். இதில் ரெண்டுல ஒன்று கன்ஃபார்ம், மாற்றுக்கருத்தே கிடையாது. அதிமுக 3வது இடம், நிறைய இடங்களில் டெபாசிட்டி இழக்கும். சீமான் 4வது இடம், 2% வாக்கு தான் வாங்குவார், அப்படியே விழுந்துடும். இப்படிப்பட்ட சூழல் இருக்கு. இப்போ அதுக்கு அடுத்து உள்ள கட்சிகள் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களிடமே செங்கோட்டையன், ஓபிஎஸ் அவர்கள் சேரவும் வாய்ப்பு இருக்கு. இதில் யாராவது ஒருத்தர் துணை முதலமைச்சராக சேர்த்துக்கிட்டு இவங்களையும் சேர்க்கலாம். இப்போ செங்கோட்டையனா எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு பலமான ஒரு கட்சி ஆதரவு தேவை அப்படின்னு அவங்க கூட சேர வாய்ப்பு இருக்கு. செங்கோட்டையன் ஐயா இருக்காரு, அவருக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறப்ப அவருக்கு ஒரு மினிஸ்டர் பதவி, முக்கியமான மினிஸ்டர் பதவி கொடுக்குறேன்னு விஜய் சொன்னார்னா, ஓபிஎஸ் அவர் சார்ந்த கொங்கு மண்டலத்தில் குறிப்பிட்ட வேட்பாளருக்கு சீட்டு கொடுத்து அதிமுக ஓட்டு தானே விழப்போகுது. அப்படி ஒரு ஐடியா பண்ணாலும் பண்ணலாம். என்ன பண்ணாலும் விஜய்க்கு சாதகமாக இருக்குங்க. இந்த தேர்தல் யாரு என்ன பண்ணாலும் விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருக்கு. ஒருவேளை அவருக்கு நல்ல நேரம் இருக்கா, ஜாதகத்தில் சிஎம் ஆகுன்னு சொல்லி எழுதியிருக்கா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டு அரசியல் சூழலும் அவருக்கு சாதகமாக இருக்குது. அதனால நான் சொன்ன விஷயம்தான் மறுபடியும் சொல்றேன். முதலிடத்துக்கு டிஎம்கே டிவிகேக்கு தான் போட்டி. ஒன்று விஜய் முதலமைச்சர், ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர், இல்லை ஸ்டாலின் முதலமைச்சர், இல்லை விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவர். ரெண்டுல ஒன்று நடக்கும். 3வது அதிமுக பல தொகுதியில் டெபாசிட் இழக்கும். குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா போன்றவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். வெற்றி பெற வாய்ப்பில்லை. முக்குளத்தூர் ஓட்டு அவங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பாயிடுச்சு. ஒரு இறக்கத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. டிடிவி தினகரனை விமர்சனம் பண்ணாமல் இருந்தாங்க, சசிகலா விமர்சனம் பண்ணாமல் இருந்ததுனால அவங்களுக்கெல்லாம் ஓட்டு விழுந்தது. உதயகுமாருக்கெல்லாம் டிடிவி தினகரனை கடுமையாக அவர் விமர்சனம் பண்ணும்போது அந்த முக்குளத்தூர் வாக்கு உதயகுமாருக்கு விழுகாது. ஸோ உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பெல்லாம் தோக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது மதுரை தொகுதிகளில், அந்த பகுதிகளில். ஸோ அப்படிங்கிறப்போ தென் மாவட்டங்களே அதிமுக மறுபடியும் பல இடத்துல டெபாசிட்டி இழக்க வாய்ப்பு இருக்கு. சீமான் 2% தான் வாங்குவார். இப்படிப்பட்ட சூழல்ல அப்போ பிஜேபியில் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அண்ணாமலைக்கு ஏதாவது முக்கியமான போஸ்ட் கொடுத்து அண்ணாமலையே பகிரங்கா முன்னாடி போய் நல்லா அரசியல் செய்யுங்க, பேசுங்கன்னு சொல்லி பிஜேபி சுதந்திரம் கொடுத்தால் வாக்கு சதவீதம் பிஜேபியோட பழைய வாக்கு வரும். இல்லை நயினாருக்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அண்ணாமலை இதே டம்மியாக வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிஜேபி எழுச்சி பெற வாய்ப்பில்லை. அந்த 11% 2024 பார்லிமெண்ட்டில் வாங்கின ஓட்டை பிஜேபி வாங்காது. ஏன்னா நயினா நாகேந்திரனுடைய பேச்சுக்கள் மக்களிடம் ஈடுபடவில்லை. அவர் அண்ணாமலையோட அந்த போல்டான அரசியல், தைரியமான பேச்சுக்கள் தான் இளைஞர் மத்தியில் ஒரு எழுச்சியை உண்டு பண்ணி அண்ணாமலைக்கு ஆதரவாக வாக்குகள் பெருகியது பிஜேபிக்கு. நயினா நாகேந்திரனுடைய அந்த வளவள குணவள பாலிடிக்ஸ் அது தமிழ்நாட்டில் எடுபடாது. அது என்ன மாதிரி இருக்கும்னா இதுதான் காரணம். அண்ணாமலைக்கு பொறுப்பு, அண்ணாமலையை பேச விட்டு, அண்ணாமலையை முக்கியத்துவம் கொடுத்து பேச விட்டா பிஜேபி தப்பிச்சுக்கும். பிஜேபி கொடுத்த வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்கு. நயினார் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச விட்டா வாய்ப்பு இல்லை. ஏன்னா நயினாருடைய பேச்சுக்கள் பிடிக்காது. ஸோ இப்படிப்பட்ட விஷயம்லாம் இருக்குது. இப்படி இருக்கிறதுனால மறுபடியும் சொல்றேன், விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தான் 2026 தேர்தல் 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிஏகே. பார்க்கலாம் மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோட. நன்றி.